இவனுக்கு ஏதோ ஒரு பைத்தியம் முடிச்சிருக்கு, கண்ட பேய் படம் பார்த்துட்டு நம்மளெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொன்னான்னா, அந்த கை இருக்குல்ல, அந்த கையை ஃபுல்லாக முடியாக இருக்கும். கையை ஃபுல்லாக முடி. ஹாய் காய்ஸ், ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னென்னா, உண்மை பேய் சம்பவம் அதோட 4th எபிசோடு இது. ஸோ போன வீடியோவில் வந்து சரண்யா அவங்களோட வீடியோ பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட உண்மை சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்கிறவர் வந்து நவீன். ஸோ அவரோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு நவீன் பற்றி பார்க்கலாம். என்னென்னா, நவீனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு 3 பேர் ஒரு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா, நவீனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டெக்ஸ்டைலில் சேல்ஸ் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, வேறு ஃப்ளோரில். நவீனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸில் ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் பயந்த சுபாவம். இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டார். ஆனால் வந்து இந்த மாதிரி பேய் படங்கள், இந்த மாதிரி பேய் கதைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக விரும்பி கேட்பார். இவங்க தங்கிட்டு இருக்கிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு கிச்சன். அதாவது ஹால் கொஞ்சம் பெரிய ஹாலு. ஸோ 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி பெரிய ஹாலு. 4 பெட்டு இருக்கும், ஒரு பெரிய விண்டோ இருக்கும், அப்புறம் வந்து கிச்சன். பார்த்திங்கன்னா அந்த வீடு நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும் ஆஸ் யூஷுவல். பட் வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்து இந்த வீடு ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். அதாவது அந்த வீட்டோட விண்டோ வந்து ரொம்ப பெரிய விண்டோ, பெரிய சைஸு விண்டோ. ஸோ அதனால் வெயில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரூம் வந்து அவ்வளோ பளிச்சாக இருக்கும், அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நைட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஒட்டுக்காக தான் படுப்பாங்க. ஒவ்வொரு பெட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டில் ஒவ்வொரு ஆள் படுத்துருப்பாங்க லைனாக. பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து யாரோ அமுக்கிற மாதிரியே இருக்குமாம்மா, யாரோ போட்டு அமுக்கிற மாதிரியே இருக்குமாம்மா. டக்குன்னு முடித்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம்மா. இது வந்து ரெகுலராக அடிக்கடி நடக்கும். அப்போ இவன் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணல. அதுக்கப்புறம் இவரும் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டார். அதுக்கப்புறம் வந்து இது ரெகுலராக நடக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி அமுக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு, சரி இவனுக்கு மட்டும் ஏதோ இந்த மாதிரி தூக்கம் சரியில்லாதங்காட்டி இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி இவருக்கு ரொம்ப நேரமாக போட்டு அமுக்கிட்டே இருந்திருக்கு. இவருக்கு முடியலை, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறாரு, போட்டு அமுக்குது, முடியலை. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவரோட பெட்ஷீட்டுக்குள்ளே வந்து அதாவது ஒரு கை வந்து உள்ளே அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. டக்குன்னு இவர் உதறிட்டு எல்லாத்தையும் எழுப்பிட்டு எல்லோரும் எழுந்திரிச்சோன்னே, ஏன் எல்லாத்தையும் எழுப்புனேன் அப்படின்னோடனே சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு கை இருந்துச்சு, அதாவது பெட்ஷீட்டுக்குள்ளே ஒரு கை இருந்துச்சு, ஏதோ போட்டு அமுக்குச்சு, முழிக்கும் போது கை இருந்துச்சு அப்படின்னோடனே, இவனுக்கு ஏதோ ஒரு பைத்தியம் முடிச்சிருக்கு, கண்ட பேய் படம் பார்த்துட்டு நம்மளெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொன்னான்னா, அந்த கை இருக்குல்ல, அந்த கையை ஃபுல்லாக முடியாக இருக்காங்க, கையை ஃபுல்லாக முடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் சரி ஏதோ இந்த மாதிரி வளர்றான், ஏதோ பயந்துருக்கு, ஏதோ கெட்ட கனவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஃப்ரீயாக. ஒரு நாள் பகலில் நவீன் அவர் வந்து ஒர்க்குக்கு போகலை, அவர் அன்றைக்கி லீவு. மற்ற 3 பேர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நவீன் மதியானம் ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி நல்லா வெயில் அடிக்கிற டைமு அவர் பெட்டில் வந்து தூங்கியிருக்கார். மதியானம் அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என்னென்னா, இது வரைக்கும் அவருக்கு வந்து இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் வந்ததில்லை. ஆனால் அன்னைக்கு இவருக்கு வந்து போட்டு அமுக்கியிருக்கு. பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஹாலு அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அந்த வெளிச்சத்தில் ஒரு உருவம்
அப்படியே வாசல் கதவு ஓப்பனில் இருக்குது, அப்படியே அந்த வாசல் கதவை நோக்கி போகுது. ஆனால் அந்த உருவம் ஃபுல்லாக முடியாக இருக்கான். அதாவது அது எப்படி சொன்னார்னா, உடம்பு ஃபுல்லாக முடி, அந்த வெளிச்சத்தில் அந்த முடி அவ்வளோ கருப்பாக இருக்குது. அதாவது உடம்பு ஃபுல்லாக முடியோட ஒரு கருப்பு உருவம், அது அப்படியே அசால்ட்டாக நடந்து வாசலில் தாண்டி போதான். அதாவது ரூம்லேருந்து வாசலை நோக்கி போகுது. அதுக்கப்புறம்தான் ஓகே, ராஜ் சொன்னப்போ நம்ம நம்பலை. ஓகே, ஸோ இது வந்து உண்மைதான். உண்மையாகவே இங்கே ஏதோ அமானுஷம் இருக்குது. கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் நம்புகிறாரு. ஓகே, இங்கே ஏதோ ஒரு கோஸ்ட்டு இருக்குது. ஸோ ராஜ் சொன்னது பொய் இல்லை, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லார்கிட்டேயும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் அந்த பார்த்த உருவத்தை, அவருக்கு நடந்த அந்த ஸ்லீப் பேரலைசிஸ் பற்றி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவீனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ரூமை விட்டு காலி பண்ணிவிட்டு வேறு ரூமுக்கு மாறிட்டாங்க. அதுதான் இந்த கதை. ஸோ இந்த கதை இதோட முடிஞ்சது. இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு புது பேய் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் மிஸ் யூ. பாய், டேக் கேர்.